தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற அந்த நிலையில் வருகிற 16ஆம் தேதி தமிழகமெங்கும் அனைத்து மாவட்டத்திலும் விளக்க பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது. எந்தெந்த ஊரிலே எந்தெந்த பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள் என்பதை கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் முடிவு செஞ்சு இன்று மாலைக்குள் அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை முறையாக. ஆனால் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்குரிய விண்ணப்ப படிவத்தை பெறுவதாக ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறது. எது எப்படி இருப்பினும் திராவிட முன்னேற்றக் கழகமும் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதை சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம். ஆகவே நாங்களும் அது குறித்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே மிக விரிவாக விவாதித்திருக்கிறோம். ஆகவே வருகிற 16ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையில் அதற்குரிய வேட்புமனுவை கழகத்தின் சார்பில் யார் யார் போட்டியிட விரும்புகிறார்கள், எந்தெந்த பொறுப்புக்கு யார் யார் போட்டியிட விரும்புகிறார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு வருகிற 14ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையில் அந்தந்த மாவட்ட கழகத்திலும் விருப்ப மனுக்களை கொடுக்கலாம் என்று முடிவு செஞ்சு அந்த பணியும் தொடங்கப்படவிருக்கிறது. அது ஏற்கனவே நேற்று தீர்மானத்திலே முடிவு பண்ணி அறிவிச்சிருக்கிறோமே. இந்த பொது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு உட்கட்சியினுடைய தேர்தல் முறையாக நடைபெறும். தேதி அறிவிக்கட்டும். தேதி அறிவிச்சதற்கு பிறகு முறையாக அது பேசப்படும். கிளை செயலாளர்களை உருவாக்க போறோம் சொல்லி கிளை செயலாளர்கள் 90,000க்கும் அதிகமான கிளை செயலாளர் பணியிடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்படும். 10 ஒன்றிய ஊராட்சி அமைப்புகள் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஏற்கனவே 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஏற்கனவே அந்த அடிப்படையில் கிளைகள் வார்டு வாரியாக கிளைகள் அமைக்கப்படும். உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி சந்திக்கிறீங்க? நிச்சயமா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்கள் கூட்டணியும் எங்களுக்கு தேவை. இந்த 2 தொகுதியில்